ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு தாங்க. ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் சாதத்துக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் காரக்குழம்பு வச்சாலே ஒரு சுவை தனியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இதை மாதிரி நல்லா சொத்தை இல்லாமல் எடுத்துகிட்டு கொத்து கொத்தாக கட் பண்ணி போட்டுக்குங்க. காரக்குழம்புனாலே கத்திரிக்காய் நல்லா கொத்தாக போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயில் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாங்க. காரக்குழம்புனாலே உங்களுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அதனுடைய சுவை நல்லாயிருக்கும். இது வதங்கினே இருக்கட்டுங்க. நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சா போதுங்க. காரக்குழம்புக்கெலாம் நம்ம புளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறட்டுங்க அது தண்ணியில். நல்லெண்ணெய்ன்றதுனால உங்களுக்கு நல்லா நுரைச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எண்ணெய். இந்த வீட்டிலே ஆடின சுத்தமான நல்ல எண்ணெய். நல்லா வதங்கணுங்க. கத்திரிக்காவுடைய நல்லா நிறம் மாறி எடுத்து பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயங்க. இது 3 சேர்ந்து நல்லா வெடிக்கட்டும். அப்படி இது சேர்க்கலைன்னா நீங்கள் வடகம் இருந்ததுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. வடகம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா 3 சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டுடைய நிறம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கோங்க. கட் பண்ணல, குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், கருவேப்பிலை கிள்ளி சேர்த்திங்கன்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, அது ஆப்ஷனல் தாங்க. நான் எந்த குழம்பா இருந்தாலும் 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குவேன். கூடவே 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தாங்க குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா சேருங்க. இல்லைன்னா நீங்கள் கூடுதலாக கார மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்குங்க. கூடவே உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போதே நம்ம பெருங்காயம் சேர்த்து அரைப்போங்க. இருந்தாலும் இப்போ நம்ம குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து இந்த மசாலா கூட லைட்டாக பரட்டி விடுங்க. ஏன்னா முன்னாடியே வதக்கினதுனால ரொம்ப வதக்க தேவையில்லை கத்திரிக்காவை. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கினேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விடுங்க. புளி தண்ணி கூட நல்லா கலக்கி விடுங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திட்டமாக குழம்பு கூட்டிக்குங்க. நல்லா கொதிச்சிருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா கட்டியாக ஆயிடுச்சு குழம்பு. சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் சுவையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே வந்து கருவேப்பிலை தழை போட்டிருக்குறேங்க நான். சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா எம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.